இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எங்களின் இதயம் கனிந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிறப்பு நிகழ்வான விதியை உணர்வோம் விதியை வெல்வோம் என்ற இரு தலைப்புக்குள் செல்வதற்காக நம் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய சாமி அவர்களும் ஐயா அவர்களும் இங்கு வந்திருக்காங்க. இப்போது நிகழ்ச்சியில் தொடங்குவோமாக. முதலாக இறைவணக்கம். எல்லாம் செய்யக்கூடும், எல்லாம் செய்யக்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் செய்யக்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் எல்லாம் தனையே ஏற்று, எல்லாம் எல்லாம் தனையே ஏற்று, எல்லாம் செய்யக்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் செய்யக்கூடும். வருமோ நாளைக்கே வருமோ, இன்று வருமோ நாளைக்கே வருமோ, அல்லது மற்றென்று வருமோ, அறியேன் கோவே மற்றென்று வருமோ, அறியேன் கோவே தொன்று மலர்கள் மாயத்து, தொன்று மலர்கள் மாயத்து, வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம், சும்மா இருக்கும் சுகம், சும்மா இருக்கும் சுகம், எல்லாம் செய்யக்கூடும், எல்லாம் செய்யக்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் செய்யக்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் எல்லாம் தனையே ஏற்று, எல்லாம் எல்லாம் தனையே ஏற்று, எல்லாம் செய்யக்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் செய்யக்கூடும். இப்போது விதியை உணர்வோம். நம் சமுதாய வாழ்வில் நாள்தோறும் எதிர்கொள்ளும் பல்வேறு சூழ்நிலைகளில் நாம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமான விதி என்கின்ற அந்த சைத்தான் மனம் மூலமா விதி செயல்படுது அப்படிங்கறத ஐயா அவர்களும் சாமி அவர்களும் நமக்கு சிறப்பா எடுத்து விளக்குறதோடு இல்லாம அதிலிருந்து நம்ம எப்படி மேன்மேலும் முன்னேறி மேல வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பான சிறப்பு அருளுரையை சாமி அவர்கள் அளிக்க போறாங்க. இங்கே வந்திருக்கும் உங்க அனைவர்களுக்கும் எங்கள் அபிவர்மன அகாடமியின் இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இப்போது ஐயா அவர்களை பேச அழைப்போமாக. நன்றி. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் ஏக பிரதிநிதியாய் இங்கு நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கும் தவயோகி ஞானதேவபாதி சுவாமி அவர்களே, இந்த பெருமைக்குரிய கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கும்
அபிவர்மன் அகாடமியின் அறிவார்ந்த நிர்வாகிகளே, இன்று ஒரு வேலை நாளாக இருந்தும் ஈரோட்டிலிருந்தும் பல்வேறு தொலைதூரத்திலிருந்தும் இங்கு திரண்டு வந்திருக்கும் அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் மாலை வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இன்றைய தலைப்புப்படி விதியை உணர்வோம், விதியை வெல்வோம். விதியை உணர்வது முதல் கட்டம், விதியை வெல்வது இறுதி கட்டம் என்ற வகையில் முதல் கட்டத்தை நாம் சொல்ல இருக்கிறோம். விதி என்பது என்ன, அது எப்படி உணர்வது, எப்படி வெல்வது? இப்ப சிவ தரிசனம் கண்ட ஞானி அப்படின்னு நம்ம சொல்றோம். சிவ தரிசனம் கண்ட ஞானி இல்ல, சிவபெருமானே வந்தாலும் நீங்க போய் சொன்னீங்கன்னா சிவபெருமான் வந்திருக்காரு, எல்லாம் வல்ல ஏக இறைவன் வந்திருக்காரு, எல்லாத்துக்கும் அதிபதியாகிய கடவுளே வந்திருக்காரு, வாங்கன்னு கூப்பிட்டா எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா? இத்தனை பேர் தான் வருவாங்க. அதே நயனதாராவும் சிம்பு வராங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க, ஈரோடே வந்து நிற்கும். அதுக்கு பேர் தான் விதி, வேற ஒன்றும் இல்லை. விதி என்றால் மாயை, மயக்கம் என்பது பொருள். அதனால அடிப்படையான சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம். ஒரு பஸ் ஓடுது, ட்ரெயின் ஓடுதுன்னா அந்த பஸ்ஸுக்கு 22 டிரைவர் வேண்டியதில்லை. எத்தனை டிரைவர் இருந்தால் போதும்? ஒரு டிரைவர் இருந்தால் போதும். அது மாதிரி ட்ரெயின் ஓடினாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஏறிட்டு போனாலும் அதுக்கு ஒரு டிரைவர், துணைக்கு ஒரு டிரைவர் உட்கார்ந்துருந்தா போதும். அது மாதிரி எல்லாரும் வந்து எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியாது. அதுக்குன்னு விதி இருக்கவங்க தான் வருவாங்க, அதுக்குன்னு விதி இருக்கவங்க தான் வருவாங்க. அதனால உங்களுக்கு அந்த விதி இருக்குது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் பிறந்த இந்த பிறவியின் ஆழமான ரகசியங்களை தெரிந்து கொள்ளும் திருநாள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இது மாதிரியான பயிலரங்கை என்றைக்காவது ஒரு முறை தான் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்த கோடு வேர்டை முத இந்த கூட்டத்தில் தான் வெளிப்படுத்தியிருக்கோம். இது எந்த மகானும் அல்ல எந்த சாமியும் இந்த வேர்டை வெளிப்படையாக சொன்னது கூட கிடையாது. நாளைய பயிற்சிக்கு என்ன தலை போட்டிருக்க? சாகா தலை வேகாக்கால் போகா புனல். ஒன்று சேர்த்தா என்ன வருது? சாவே போ. அதைத்தான் வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்தினார். மரணமிலா பெருவாழ்வு என்று சொன்னார். அதில் ஒரு கட்டத்தை எல்லா மக்களுக்கும் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் காட்டி கொடுத்தார்கள். இப்ப வள்ளல் பெருமான் வாழ்ந்து 130 ஆண்டுகள் ஆயிருச்சு. பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் ஐக்கியமாகி அதுவும் 35 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிருச்சு. இப்ப நடைமுறையில் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மகான்கள் இருக்கிறார்களா என்று தேடினால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் கூட கிடையாது. எனவே மிகப்பெரிய பிறவி ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு மகான் நம் முன்னால் காத்திருக்கிறார், நம் முன்னால் வருகை புரிந்திருக்கிறார். அதனால இந்த வாய்ப்பை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அறிவார்ந்த பெருமக்களே, விதி என்பதுக்கு என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குன்னு முதல்ல நீங்க குறிச்சுக்கணும். ஒன்று, விதி என்பதற்கு ஒரு பெயர் மனம். விதி வேறு, மனம் வேறு கிடையாது. விதிதான் மனம், மனம்தான் விதி. விதியை வெல்வது என்பதும் மனத்தை வெல்வது என்பதும் ஒன்றுதான். அப்ப விதினா என்ன சொன்ன? மனம். விதி என்ற ஒரு பேர் உண்டு, மனம் என்ற ஒரு பேர் உண்டு. மூணாவது ஆணவம். ஆணவம்ன்றாங்களே, அதுவும் விதிதான். நான் வேறு ஆணவம் வேறு கிடையாது, மனம் வேறு ஆணவம் வேறு கிடையாது. மனம்தான் ஆணவம், ஆணவம்தான் மனம். ஆணவத்தை வெல்வது என்பது வேற எதுவும் இல்லை, மனத்தை வெல்வது, மனம் கடந்த நிலையை அடைவது, மனம் நாசமான நிலையை அடைவது.
அப்ப விதிக்கு எத்தனை பேர் சொல்லிட்டோம்? ஒன்று விதி, இன்னொன்று மனம், இன்னொன்று ஆணவம். நான்காவது மாயை. நான்காவது மாயை. மாயைனா பிராக்கெட்ல மயக்கம்னு போட்டுக்குங்க. மயக்கம்னா எது சரி எது தவறு என்று தெரியாத குழப்பம், அதுதான் மயக்கம். எது சரி எது தவறு என்று தெரியாத குழப்பம், அதான் மயக்கம். இந்த மயக்கமும் இந்த விதியை சேர்ந்ததுதான். விதிதான் நம்மை மயங்க வைக்கிறது, மாயை என்று அதற்கு தத்துவார்த்தமான வார்த்தையை சொல்லுவார்கள். சரி, அடுத்து இப்ப எத்தனை வந்துருச்சு? 4 வார்த்தை வந்துருச்சு. 5வது இன்னொரு அதுக்கு பேரு சமுதாயம். சமுதாயம் சமுதாயம் ஒன்றும் இல்லை, விதிதான். நீங்க எந்த மதத்தில் பிறந்தீங்க, எந்த ஜாதியில் பிறந்தீங்க, எந்த இனத்துல பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க, எந்த சுற்றுச்சூழல்ல பிறந்தீங்க, வறுமையில பிறந்தீங்களா, ஏழ்மையில பிறந்தீங்களா, சிவப்பா பிறந்தீங்களா, வெள்ளையா பிறந்தீங்களா, நலத்தோடு பிறந்தீங்களா, குறையோடு பிறந்தீங்களா, அத்தனையும் சமுதாயம் சார்ந்தது தான். பிறக்கும் போதே முடிவாயிருது நம்ம என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்னு. அது சமுதாயம் நம்ம மனதில் நம்மளை விதைக்குது. அதான் நான் சொல்லுவேன், பிறந்த குழந்தைய பிறந்த உடனேயே ஒரு 3 மாதத்திலேயே தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சைவ குழந்தைய சீனனுக்கு தத்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்குவோம். சீனை வளர்த்து ஒரு 20 வருஷம் கழிச்சு கூப்பிட்டு வரான். அவனை நீ என்ன நாடுன்னு சொன்னா அது என்ன சொல்லும்? நான் ஒரு நாடு எதுன்னு கேட்டா சீன நாடுன்றோம். உன் மொழி என்னன்னு கேட்டா சீன மொழின்றோம். உன் உணவு முறை என்னன்னு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது பன்னிக்கறிதான்னு சொல்லும். ஆக எனக்கு எந்த மதம்னு கேட்டா பௌத்த மதம்ன்றோம். என்ன ஜாதினா ஜாதினா என்னன்னு கேட்கும். ஆக இந்த சமுதாயம்தான் மனதை வடிவமைக்கிறது. எனவே சமுதாயமும் எதுக்கு சொந்தம்? விதிக்குத்தான் சொந்தம். சமுதாயம்ன்றது யாரு? ஏதோ இந்த ஜாதி மதம் அதுன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. சமுதாயத்துக்கு ஒரு விளக்கம் எழுதிக்கிங்க. நம்மை தவிர மற்றவர் எல்லாரும் சமுதாயம்தான். அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டி புருஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சமுதாயம். சமுதாயமும் விதிதான். அதையும் ஜெயிக்கணும், சும்மா ஒன்றும் கிடையாது. அதை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாசம் பின்னி பிணைஞ்சுக்கிட்டு கிடக்கும். அதனால அதையும் ஜெயிக்கணும். சமுதாயம் என்பது நம்மை தவிர மற்றவர்கள் எல்லோரும் சமுதாயம்தான். அப்ப அதுவும் விதியின் வசப்பட்டது. சரியா? இப்ப எத்தனை வந்துருச்சு? 5 வந்துருச்சா? 6வது ஒண்ணு விதி இருக்கு. விதியோட சேர்ந்தது தான் அதுவும். அது என்னன்னு கேட்டா தெய்வங்கள். தெய்வங்களை ஜெயிக்கணும். தெய்வங்களுடைய கிருபை கருணை முதல்ல வேணும், உதவி முதல்ல வேணும். சொத்து வேணும்னா, பொருள் வேணும்னா குபேரனுடைய அருளும் மகாலட்சுமியோட கருணையும் வேணும். ஆனா என்னால அது தேவைப்படாது. தேவை முடிஞ்ச உடனே யாரையும் தூக்கி போடணும்? தெய்வங்களையும் தூக்கி கிடாசணும். அப்பதான் விதியை ஜெயிக்க முடியும். அதனால பிரம்மா, ருத்ரன், மகாவிஷ்ணு எப்படி விடுறது? திருப்பதி சாமியை ஒரு எல்லை வரைக்கும் தான் வச்சுக்கணும். ஒரு எல்லைக்கு மேல திருப்பதியும் கிடையாது, எந்த ருத்ர தேவனும் கிடையாது. தெய்வங்களும் விதியை சார்ந்தது. தெய்வங்களே என்பதே நம்மோட ப்ராடக்ட் தான், நாம உற்பத்தி செஞ்சது தான். சமுதாயத்தின் உற்பத்தி தான் தெய்வங்கள். அதனால இப்ப நாம உட்கார்ந்துருக்கோம்னா 700 கோடி பேர் இந்த பூமியில் இருக்காங்கன்னா 700 கோடி பேருக்குமே இப்ப தெய்வங்களாக இருக்கக்கூடிய ப்ரமோஷன் வாய்ப்பு இருக்கு. நாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு 60 கிலோ 70 கிலோ உடம்புல தடி குழுந்தா செத்து போற மாதிரி ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு நாம அல்லாடிக்கிட்டு இருக்கோம். நம்மளை போய் தெய்வம் கீவன்னு பெரிய வார்த்தையா சொல்றாரேன்னு. ஆமா, அதுகளும் இப்போ மனுஷனா பிறந்தா தடி குழுந்தா செத்து போவோம். தெய்வங்களும் அதுக்கு அந்த கருதி தான். நம்ம விரிஞ்சா தெய்வம், சுருங்குனா மனுஷன், அவ்வளவுதான். அதனால நாம வேறு தெய்வம் வேற எல்லாம் குழம்பிட்டு இருக்காதீங்க. தெய்வம் நம்ம சொன்னடி கேட்கறதுக்கு தான் வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காரு, இந்த ஊருக்கே கமிஷனராக போட்டிருக்கு, அவருக்கு இல்லை இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக போட்டிருக்கு. இப்போ அவர் நீள அகல உயரம் இடையெல்லாம் எப்படி யார் மாதிரி இருக்கு? அப்படியே டிஸ்ட்ரிக்டுக்கே கலெக்டர் ஆச்சேன்ட்டு
ஒரு 250 அடி உயரம் இருப்பாரா? சொல்லுங்க. எவ்வளவு உயரம் தான் இருக்காரு? அதுலயும் குள்ள கலெக்டரா இருந்தாருன்னா 4.5 அடி 5 அடி தான் இருப்பாரு. விளங்குதா? அவருக்கு ஒன்றும் வந்துடாது. அவருக்கும் இத்தனை பேரை பார்க்கணுமே, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 15 லட்சம் பேர் இருக்காங்க, அவர் 12,000 கண்ணு இருந்தா தான் முடியும். அப்படியே வச்சிருக்காரு. எத்தனை கண்ணு வச்சிருக்காரு? 2 கண்ணு தான். அதுலயும் புட்டி மாட்டியிருப்பாரு. விளங்குதா? அதனால அவருக்கு கலெக்டர் இருந்ததுக்காக நீங்க பயங்கரமா ஒரு மந்திரினோ கலெக்டர்னோ நீங்க நினைக்கலாம். போஸ்ட் பெரிய போஸ்ட் தான், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா ஆள வேண்டிய போஸ்ட் தான். ஆனா அந்த தத்துவம் தான் பெருசு. எது பெருசு? கலெக்டர் என்ற தத்துவம் பெருசு. ஆனா சமாச்சாரம் எந்த அளவு? அதே அளவு தான். அலட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தெய்வங்களுக்கு எல்லாம் பெருசு, ஆனா சமாச்சாரம் ஒண்ணுதான். அதனால தெய்வங்கள் யாரு, மகான்கள் யாருன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. கொடுத்த வேலைய எந்த வில்லங்கமும் இல்லாம, எந்த ஊழலும் இல்லாம, ரொம்ப பெர்ஃபெக்டா ஆன்ம திருப்தியோட ஒருத்தன் செஞ்சு நல்ல புகழ் பெற்றவனா வாழ்ந்தான். புகழ்ந்தானோ புகழலையோ மற்றவன், இவன் ஆன்ம திருப்தியோட அந்த வேலையை செஞ்சான், கொடுத்த சம்பளத்துக்கு நல்ல வேலை பார்த்தான், கடமையை சரியா செஞ்சான் அப்படின்னு சொன்னா அவன் தான் தெய்வம். எல்லா விஷயத்திலையும் செய்யற வேலையா இருந்தாலும் சரி, குடும்ப கடமைகளா இருந்தாலும் சரி, சமுதாய கடமைகளா இருந்தாலும் சரி, யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு பிள்ளைங்க குறை சொல்லல, கட்டின மனைவி கணவர் குறை சொல்லல, அது மாதிரி சமுதாயம் குறை சொல்லல, எல்லாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேனா வாழ்ந்தான். ஆனா வாங்கின சம்பளத்துக்கு தான் வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னா தெய்வம். சாமி மாதிரி ஒரு இளநியை குடிச்சிட்டு 21 மணி நேரம் உட்கார்ந்து தவம் பண்ணி தியாகம் பண்ணா மகான். கலெக்டர் தியாகம் பண்றாரா இல்ல வாங்கின சம்பளத்துக்கு உழைக்கிறாரா? வாங்கின சம்பளத்துக்கு உழைக்கிறாரு. அதனால அவருக்கு பேமெண்ட் உண்டு. 25,000 40,000 45,000 அதுக்கு பஞ்சப்படி போனது வந்தது அப்படி உண்டு. ஆனா மந்திரிக்கு சம்பளம் அப்படி கிடையாது. சம்பளம் பஞ்சப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இன்னும் 1 ரூபாய் வாங்கிட்டு இருந்த சீஃப் மினிஸ்டர்லாம் இருக்காங்க. வெறும் 1 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு டயத்துக்கு வேலையா அன்லிமிட்டெட் ஜாப்பா? 24 ஹவர்ஸ் ஜாப், அன்லிமிட்டெட் ஒர்க்கு, அன்லிமிட்டெட் ஏர்னிங். அதுல குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீங்க சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், அப்படி ஊழல் பண்ணிட்டான், இப்படி ஊழல் பண்ணிட்டான், அயோக்கியம் எல்லாம் சொல்ல வேண்டியதான். இது இங்கதான் ரெக்கார்ட் ஆகும், அங்க ஒன்னும் ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா ராஜீவ்காந்தி ஒரு நாட்டுக்கே பிரதமர் தான். அப்படியே சர்வதேசத்துக்கும் தெரிஞ்ச ஃபிகராத்தான் இருந்தாரு. எவ்வளவு நேரத்தில் கதை முடிஞ்சு போச்சு? வினாடி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. அவங்க லைஃப் டோட்டல் ரிஸ்க், தியாகம். எந்த தியாகத்துக்கும் உயிரை எடுத்துக்கிட்டு அவங்க தயாரா இருந்தா தான் அவர்களால வாழ முடியும், அவங்களால அந்த வேலையை செய்ய முடியும். பயந்துகிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் முடியாது. ரிஸ்கி லைஃப். அதனால அவங்க வாழ்ந்தனி. இப்ப ஏரோஸ்டஸ் சம்பளம் ஒரு கலெக்டர் சம்பளத்தை விட 2 மடங்கு இருக்கும் ஒரு பைலட்டோட சம்பளம். ஒரு கலெக்டர் 40,000 வாங்குறாருன்னா ஒரு பைலட் 1 லட்சம் வாங்குவாரு. ஏன்? ரிஸ்கி ஜாப். பறக்க நேரம் முடிஞ்சதுன்னா கதை அதோட முடிஞ்சது. நோ எஸ்கேப். அதனால அவங்களுக்கு நிறைய லிபரல் கொடுத்திருப்பாங்க. அதனால அது கணக்கு பண்ணக்கூடாது. எனவே அறிவார்ந்த பெருமக்களே, பெர்ஃபெக்டா வாழ்ந்தா தெய்வம். அதுதான் அழகா திருவள்ளுவர் பெருந்தகை குறள் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும். உணர்வுரை இருக்க ஐயா? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும். எங்க உரைகிறாங்க அவங்க? வானத்தில் உரைகிறார்கள். நாம் எங்க உறைஞ்சிருக்கோம்? பூமியில உறைஞ்சிருக்கோம். பூமியில உறைஞ்சு கிடந்தா மனுஷன், வானத்துல உறைஞ்சு கிடந்தா தெய்வம். வானத்துக்கு அப்பால உறைஞ்சு கிடந்தா, வானத்தையும் தாண்டி உறைஞ்சு கிடந்தா அவங்க யாரு? மகான்கள். விளங்குதா? அதை எழுதிக்கிங்க. வானத்தில் உரைபவர்கள் தெய்வங்கள், வானவர்கள். வானத்தில் உரைபவர்கள் வானவர்கள். ஏன்னா வானம்ன்றது ஒரு எல்லை தான். அதுக்கு மேல வெட்ட வெளி, சுத்த வெளின்னு இருக்கு. அதுவே பல லேயர் இருக்கு. பராபர வெளி, பரம்பர வெளி, பரஞ்சுக வெளி என்று அதை வள்ளல் பெருமான் எத்தனை வெளி இருக்கிறது, ஸ்பேஸே எத்தனை வெரைட்டி இருக்குன்னு சொல்லுவார்.
அதனால வான் என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான். அதனால வானத்தின் எல்லைக்குள் உரைபவர்கள் யாரு? வானவர்கள் அல்லது தெய்வங்கள். வானை கடந்து செல்பவர்கள் மகான்கள். வானத்தை கடந்து செல்பவர்கள் மகான்கள். இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். அதுவும் திருக்குறளே ஆதாரம் இருக்கு. அது 346 வாசிங்க. யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். எங்க தாண்டியாச்சு? வானத்தை தாண்டியாச்சு. எல்லாம் சொல்லிட்டாரு. எவன் பேய் உலகத்துக்கு போவான், எவன் ஆவி உலகத்துக்கு போவான், விளங்குதா? அது சாமி தெளிவா சொல்லுவாங்க. இன்னைக்கும் சொல்லுவாங்க, நாளைக்கும் சொல்லுவாங்க, நாளன்னு சொல்லுவாங்க. இந்த ஆவி உலகம்னா என்ன, பேய் உலகம்னா என்ன, ஒளி உலகம்னா என்ன, சிவ உலகம்னா என்ன, அப்படி என்ற அந்த இதெல்லாம் சர்வலோகத்தையும் சாமி ஒரு வளம் வந்துட்டார். அதனால சாமிக்கு தான் அதை கேரண்டியா சொல்ல முடியும். அங்க போகாதவங்களுக்கு அதை சொல்ல முடியாது. முக்காவதி சாமியாருக்கு அப்படி போக முடியாது. அவங்க லேசா ஒரு தொழிலை தொடங்கும் போதே கூட்டம் கூடிடுது. நல்ல மார்க்கெட் இருக்கனால கூட்டம் கூடிடுது. அவன் அதுக்கு மேல அவங்களுக்கு போகவும் முடியாது. கூட்டம் கூடிருச்சுனாலே முடிஞ்சதுன்னு அர்த்தம் கதை. கூட்டம் கூடிருச்சு, பணம் சேர்ந்துருச்சுனாலே அங்க ப்ராக்ரஸ் ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு மேல போகாது. அதனால அந்த இடத்துக்கெல்லாம் போய் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாத என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பொய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா வளர்றாங்க அப்படின்னு நம்மள அதான் காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு என்று திருவள்ளுவர் பிறந்தகை அழகா சொல்லுவார். தான் காணாதவன் ஒன்றை காட்ட முடியாது. நானே கல்கத்தாவை பார்த்ததுலேயும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி கல்கத்தாவை நான் விளக்க முடியும், காட்ட முடியும். அதனால காணாதான் காட்ட முடியாது. ஆனா சூழ்நிலை கருதி என்ன செய்யலாம், எனக்கு தெரியாதுன்னு ஒரு சாமியார் சொல்ல முடியாது. இப்ப நான் சொல்லிடுவேன், ஒரு விஷயத்தை எனக்கு தெரியாத விஷயத்தை கேட்டீங்கன்னா, இது எனக்கு சம்மந்தமில்லாத சப்ஜெக்ட், இதை நீங்க அந்த சாமிகிட்ட போய் கேளுங்க, இந்த சாமிகிட்ட கேளுங்கன்னு நான் அனுப்பி வச்சிருவேன். எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். ஏன், நான் சாமியார் கிடையாது பாருங்க, நான் வியாபாரமும் தொடங்கல, விளங்குதா? ஆனா அவங்க பெரிய வியாபாரத்தை தொடங்கிடுறாங்க. அப்போ வர்ற பக்தர் என்ன நினைக்கிறான், நம்ம சாமிக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறான். எல்லாம் தெரியாது அவனுக்கும். பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா என்ன செய்யுது, பின்னாடி வெளிக்கு இருக்கிற இடத்துல கட்டி வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அதனால நீங்க டாக்டர்னு அவர் எல்லார் உயிரையும் காப்பாற்றிடுவாருன்னு, அவர் உயிரே அவரால் காப்பாற்ற முடியாது. ஒரு எல்லைக்கே அவர் மருந்து இருந்து கொடுப்பாரு. கடவுள் அருள் இருந்தால் நம்ம காப்பாற்றப்படுவோம். அதே மருந்தை தான் திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க. ஆனா கடைசி செத்து போறானே, தடுக்க முடியல. அப்ப மரணத்தை வெல்வது என்பதுதான் விதியை வெல்வது. அது அடுத்த கட்டமா சொல்ல போறோம். அப்ப வானோருக்கு உயர்ந்த உலகு என்று ஒன்று இருக்கிறது. இந்த திருக்குறள் உணர்வுரை எல்லார் வீட்டில் இருக்கணும். விளையாட்டா படிங்க, சீரியஸ் எல்லாம் படிக்க வேண்டாம். என்னைக்காவது படிக்கணும்னு தோணும் போதெல்லாம் சும்மா அப்படியே டிராவல்ல போறோம், போர் அடிக்குது, ஒரு அதிகாரத்தை எடுத்து அப்படியே மெதுவா புரட்டுங்க. நான் அடிப்படை விஷயம் தான் சொல்லியிருக்கேன். நான் இதோட அட்வான்ஸான விஷயத்தை சொல்லல. திருக்குறளுக்கே ஒரு 7 லேயர்ல உரை எழுதலாம். நான் ஒரு 2வது லேயர் 3வது லேயருக்கு எழுதியிருப்பேன். சாமி எழுதினார்னா அவர் 7வது லேயருக்கு 6வது லேயருக்கு எழுதுவாரு. திருக்குறளில் யோக கருத்துக்களை மட்டும் தொகுத்து அதை சாமி அந்த லேயர்ல எழுதுவாங்க. ஆனா அடிப்படையா ஒண்ணுமே திருக்குறளை பத்தி தெரியாதவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 லேயர் வரைக்குமாவது கொண்டு போற வேலையை தான் சுருக்கமா அதுல எழுதியிருக்கும். அதனாலதான் ஆங்கில சொல்லலாம் போட்டு உங்களுக்கு டெக்னிக்கலா ஃபார்முலா வாரியா எழுதியிருப்போம். நீங்க அதை அடிப்படையா படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் உங்க சிஸ்டமே வேலை செய்யும், அதை கண்டுபிடிக்கும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அறிவார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப விதி எத்தனை பேர்ல இருக்கு? ஒன்று மனம், 2 வானம். விதி என்றே அதுக்கு ஒரு பேர் உண்டு. அப்புறம் மனம் என்றொரு பேர் உண்டு, ஆணவம் என்றொரு பேர் உண்டு, மாயை என்றொரு பேர் உண்டு, சமுதாயம் என்றொரு பேர் உண்டு, தெய்வங்கள் என்றொரு பேர் உண்டு. சுவாமி அத விதி மதி பதி என்று அழகாக மதுரையில பேசினாங்க. அதுல விதியை 3ஆக பிரித்தார்கள். கருமைய விதி. இது ஏற்கனவே பறக்கும் போதே, தொப்புல அறுக்கும் போதே நம்மளோட அப்பையாத்தா சிம் கார்டு உள்ள நம்ம ஆன்மா உள்ள பூந்த உடனே நம்ம அப்பையாத்தாட்டு வந்த பாதி வந்த சரக்கு அங்க பதிஞ்சு வச்சிருக்கோம், முன்னோர் வினைய. இப்ப அப்ப பல விஷயங்களை செஞ்சு நல்லது செய்யறாரு, கெட்டது செய்யறாரு. நல்லதுக்கு நல்லது அனுபவிக்கிறாரு, கெட்டது அனுபவிக்கிறாரு. ஆனா முழுக்க அனுபவிக்கல. அதுக்குள்ள அவருக்கு ஏதோ டயபெட்டிக்கு, பிபி, ஹார்ட் அட்டாக்னு பொட்டுன்னு போயிட்டாரு.
இப்போ மிச்சம் சொச்சம் வச்சிருக்காரு. பல பேருக்கு கடனா அவங்கள துன்பப்படுத்தினது இன்பப்படுத்தினதுன்னு வச்சிருக்காரு. இதெல்லாம் யார்கிட்ட போய் சேரும்? நம்ம வாரிசுகள்கிட்ட வரும். ஏன் சார் அவன் செஞ்சதுக்கு நான் என்ன சார் செய்யணும் சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும்னா என்ன செய்யணும்? அப்பஞ்சேத்த எந்த சொத்தும் எனக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா வராது. மெட்டீரியலா அப்ப சொத்துல கை வச்சீங்கன்னா நான் மெட்டீரியல் ஐட்டம் பூரா கூட ஒட்டிக்கும். ஆனா நம்மளால இருக்க முடியுமா? கோர்ட்ல கேஸ் போட்டு வாங்குவோம். அண்ணன் தம்பியோட விடுவோமா? விடமாட்டான். ஏன்னா அது பேர் தான் விதி, வேற ஒன்றும் இல்லை. விதியை நம்மளே இன்ஹெரிட் பண்ணுவோம். மாயை என்பது சாதாரண விஷயம் இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு உஷாரா இருந்தாலும் இந்த மாயால, மாயை என்று சொல்லக்கூடிய அந்த விதியினால நம்மளே மயக்க முடியும். இத்தனை வேஷம் போட்டு அது வருது. சமுதாய வேஷம் போட்டு வருது, தெய்வங்களின் தலைமையின் கீழே வருது, மனமாக நம் கூடவே இருந்து, அதை மனமெனுமோர் பேய் குரங்குனாரு வள்ளல் பெருமான். அது பேய் பிடிச்ச குரங்கு மாதிரி கூட இருந்து நம்மளை கூலி பறிச்சுக்கிட்டு இருக்கு. மயக்கமாக மாயையாக அவ்வப்போது நம்மளை சந்தேகத்தோடு பார்க்க வைக்கும். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கும் போதே அது 1000 சந்தேகத்தை கலப்போம். என்னமோ சிவ தரிசனம்ன்றாங்களே, என்ன பார்த்திருப்பாரு, முன்னாடி இப்படி வந்தாரா அப்படி வந்தாரா, எப்படி பார்த்திருப்பாரு, இப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் வரும். இவங்க எல்லாம் உடான்ஸ் விடுறாங்களா, விளங்குதா? இப்படியே பலவிதமான சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கும். அதாவது மாயை அதான் வரும். அப்போ அது பிற சமுதாயமா இருக்கும், தெய்வங்களா இருந்து வரும். எல்லா வகையிலையும் இந்த மாயை நம்மை அமைக்கிட்டே இருக்கும். அதனால பேய் உலகத்துக்கு போகக்கூடாது. பேய் உலகத்துக்கு போற வேண்டது தற்கொலை பண்ணவன், அந்த கேங்ஸ்டர்ஸு, கூலிப்படையில கொலை பண்ணவன், அவனுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாது. நீண்ட காலம் படாத பாடு பேய் உலகத்தில் பட்டு அப்புறமா மறுபடியும் இங்கே ஆடு மாடா பிறந்து நாய் விடாத பாடுபட்டு பின்னாடி தார்குச்சியில் குத்தெல்லாம் வாங்கி கண்ணீர் விட்டு அதுக்கெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் அது என்ன செய்யும், மறுபடியும் கிடைத்தர முடியும். சாதாரண விஷயம் இல்லை. அதனால இன்னைக்கு நம்ம சாதாரணமாக செஞ்சிடலாம். மாயை நம்ம செயல்களை மூடிடுது. நல்லது கெட்டதெல்லாம் பார்க்க விடாது. இப்போதைக்கு நமக்கு என்ன தேவை நம்ம ஆத்திரம், அதான் வேலை செய்யும். அந்த மாயையை ஜெயிக்கிறதுன்றது சாதாரண வேலை கிடையாது. அதற்கு மகான்களின் துணை இருந்தால்தான் முடியும். அதுதான் ஓங்காரக்குடியில் ஆசான் அரங்கராசர் சொல்கிறார். அதனாலதான் சொல்றாரு, சித்தர்களை எப்போதும் மகான்களை கையில வச்சுக்குங்க. ஏன்னா அவர்கள்தான் நம்மை அந்த நேரத்தில் கடை தேற்ற முடியும், காப்பாற்ற முடியும். அவர்கள்தான் மாயையை வெல்வதற்கு நமக்கு துணையாக இருக்க முடியும். ஏன்னா அவங்க மாயையை ஏற்கனவே ஜெயிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் உணர்ந்து ஜெயிக்கணும். சும்மா சாதாரண அறிவெல்லாம் பத்தாது. ஒரு சயின்டிபிக் அறிவோ அல்லது அந்த அறிவு இந்த அறிவு நம்ம வச்சிருக்கோம் கைவசம், மோட்டிவேஷன் அறிவு, அந்த அறிவு, இதெல்லாம் பத்தாது. இந்த மாயையை ஜெயிக்கிறதுக்கு ஆழமான ஆன்ம அறிவு வேணும், ஆன்ம பலம் வேண்டும், மகான்களின் துணை வேண்டும். இல்லாமல் அது ஜெயிக்க முடியாது. எனவே விதியை உணர்வது என்பதை முதல்ல விதினா என்னன்றத முதல்ல பேச உங்களுக்கு நான் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறோம். இதை உணர வேண்டும். அதான் கருமைய விதி, முன்வினை முன்னோர் வினை. கருமைய விதி என்பது முன்வினையாகவும் முன்னோர் வினையாகவும் வருகிறது. அதை அவங்க மிச்சம் சொச்சம் வச்சதை நம்ம பிடிச்சிக்கிறோம். அதனால தான் நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா பார்வையே கிடையாது. நிறையா கவனகம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவர் 66 வயசில் கிளம்பிட்டார். அவர் ரிலாக்ஸாக கிளம்பினார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு ஒன்றும் மிச்சம் சொச்சம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் எங்கள் தாத்தா எம்டேன் 32 வயசுலேயே எல்லா அட்டூழியம் பண்ணாள். ஆனால் நல்ல ஆள், ஆனால் எல்லா அட்டூழியம் பண்ண நல்லவர், கெட்டவன் இல்லாத ஆனால் கெட்டு விட்டார். விளங்குதா? அந்த மாதிரி கேட்டகரி. அவன் பேசிக்காக நல்லவனாக இருப்பான், ஆனால் செஞ்சது பூரா அட்டூழியமாக இருப்பான். அது மாதிரி அதெல்லாம் மிச்சம் சொச்சம் இருக்கும் இல்லையா. அதான் எங்கள் அப்பாவுக்கு பார்வை மறைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சிவன் கோயில் நடைய அவர் தக்கார், அவருடைய கையில் சாவி இருந்தது, கோயில் சாவி. ஏதோ ஒரு விவகாரத்துக்காக ஒரே ஒருவேளை பூஜையை தான் மூடினார். நைட்டில் பஞ்சாயத்து பேசும்போது சரி எல்லாம் முடிவு பண்ணிட்டு என் சொன்னூடி கேட்கறதா இருந்தால் வாங்க இல்லாட்டி போங்கன்ட்டு அந்த இடுப்பில் சாவி வச்சுக்கிட்டு போயிட்டார். கோயில் அது வரைக்கும் மூடி இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்போ ஒருவேளை பூஜையை, காலை பூஜையை நிறுத்திட்டாரு. அப்போ கிராமத்து மக்கள்லாம் அப்படி ரொம்ப தவிச்சு போய் இதாட்டாங்க. அப்புறம்தான் போய் ஊர் மக்கள்லாம் போய் கெஞ்சிருக்காங்க. எல்லா மக்கள்லாம் ஆவலாதியாக இருக்காங்க, எல்லாம் பாவமாக திரும்பி போகிறாங்க, ஐயா கோயில் நடைய சாத்தாதீங்க, நல்லதில்லை அப்படின்னு கெஞ்சின பிறகு சரி நாங்கள் சொன்னதை கேட்டுக்கிறோன்னு ஒத்துக்கிட்ட பிறகு தான் சாவியை கொடுத்துருக்காரு. ஒருவேளை தான் அந்த கோயில் நடையை சாத்தினார். தன்னுடைய அந்த ஆணவத்தை, அந்த மனதின் இதுக்கு இடம் கொடுத்து, தன்னுடைய ஆணவத்துக்கு இடம் கொடுத்து சாத்தினார். சாத்தின உடனே ஒரே பையனுக்கு எதை சாத்திருச்சு, கண் பார்வையே மூடிருச்சு. கண் பார்வையே மூடிருச்சு. அப்போ விதி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துக்கணும்.
விதி வந்து மூணு ரெக்கார்ட் பண்ணும். 3 வகையில் ரெக்கார்ட் ஆகும். சில சாதாரண, இப்போ நீங்கள் உடனே யோசிப்பீங்க, உயிர்கொலையே செய்யக்கூடாதுன்றாங்க, கொசு கடிக்குது, அறியாமல் தட்டிடுறோம், செத்து போயிடுது, அப்போ இது வந்து உயிர்கொலை தானே, இதுக்கு இதே மாதிரி இந்த கொலைகாரனுக்கு கிடைச்ச அத்தனை இதுவும் கிடைக்குமா அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். உயிர்களை எத்தனை அறிவுள்ள உயிரை கொள்றீங்கன்றதை பொறுத்து தான் அந்த பிரச்சனை. 5 அறிவு வந்து கொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாலே அந்த வினை வந்து தவிர்க்க முடியாத வினை. 6 அறிவுள்ள மனுஷனை கொன்னா ரொம்ப மோசம். ஏன்னா கடவுளோட கட்டுப்பாட்டில் இருக்கவே மனுஷன், அவனை யாரும் கை வைக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. அதனாலதான் நீதிபதிகளே கூட தூக்கு போட்டுட்டு அந்த பேனாவை என்ன செய்யறாங்க, குத்தி பண்றாங்க. இது என் உரிமை இல்லை, என் உரிமையை மீறி இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு. இயேசுநாதரை தூக்கில் போடும்போது கூட பிலாத்து கையை கழுவுவாரு, தனி கொண்டு வந்து இந்த பாவம் என்னை சேராமல் இருக்கட்டும், என் குடும்பத்தை சேராமல் இருக்கட்டும், உங்களுடைய வேண்டுகளுக்காக இந்த நீதிமானுக்கு நான் தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லிட்டு கையை கழுவிட்டு தான், இந்த ரத்தக்கரை என்னை சேராமல் இருக்கட்டும் கையை கழுவிட்டு தான் இந்த சொல்லுவாங்க. ஏன்னா மானிட உயிரை கொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்போ கொசு அடிக்கிறோம், ஈ அடிக்கிறோம், அப்ப என்ன பண்றது சார் அப்படின்னா, அதான் பொதுவாக அந்த விதி வந்து 3 ரெக்கார்ட் ஆகும். விதியின் பதிவு 1, நீர்மேல் கோடு. ஒரு நீர் மேல கோடு போடுறீங்க ஒரு தண்ணியில, அப்படியே நிக்குமா உடனே மறைஞ்சிருமா? அது மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செய்யறோம், தெரியாம செய்யறோம், அறியாம செய்யறோம். நடக்கும்போது எத்தனை எறும்பை மிதிச்சிடறோம், பூச்சியை மிதிச்சிடறோம், பதட்டத்துல எத்தனையோ ஆரம்பத்துல. இப்ப பாம்பை பார்த்தா நம்ம கொல்ல மாட்டோம், சரி அது ஒரு உயிர் வாழட்டும்னு விட்டுருவோம். ஆனா சின்ன வயசுல பாம்பை கண்டவன என்ன பண்ணுவோம், உடனே கட்டையெடு கம்பெடு திடுன்னு. அது என்னவோ அது வாட்டில் அது வெளியில அது போயிட்டு இருக்கு. ஆனா இவன் வரிஞ்சு கட்டிக்கிட்டு கல்லை தூக்கி தலையில போடுவான், தலையை நல்லா நச்சிரு, இல்லாட்டி காத்து குடிச்சு பொழைச்சிருண்டுவான். அது பொழைச்சிடக்கூடாதுன்றது அவ்வளோ கவனமா இருப்பான், அவனுக்கு தான் கால சர்ப்ப தோஷம் பிடிச்சிக்கும். அது மாதிரி சில வினைகள் வந்து இந்த சாதாரண அறியாமல் செய்யும் வினைகள் நீர்மேல் கோடு போல் உடனுக்குடனே அதுவா அழிஞ்சிரும். நீங்க ஒன்றும் அழிக்கணுன்ற அவசியம் இல்லை, நீர்ல கோடு போட்டா அழிகிற மாதிரி. சரி, 2வது மணல் மேல் போடும் கோடுகள் மாதிரி சில வினைகள் பதிவாகும். இதுவும் பிறர் உயிரால் வருத்திருக்க மாட்டோம், கொஞ்சம் மனத்துன்பம் ஆத்திரத்தில் திட்டியிருப்போம், பேசியிருப்போம், ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம். அப்போ கொஞ்சம் அந்நேரம் ஆத்திரமா இருக்கும், பண்ணியிருப்போம், அடிச்சிருப்போம், சின்ன குழந்தைய அடிச்சிருப்போம், தெரிஞ்சவனை அடிச்சிருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். அது வந்து மணல் மேல் போட்ட கோடு மாதிரி. காலப்போக்கில் அதுவும் அழியும். கொஞ்ச நாளில் யாரை அடித்து பகைன்னு சொன்னீங்களோ அவனே உறவாயிருவேன். அப்புறம் டைவர்ஸ் பண்ண பொண்டாட்டி திரும்ப வந்து சேர்ந்துக்குவா. அப்போ மறுபடியும் என்ன செய்யறான், அந்த பதிவு உடனே அழிஞ்சு போயிடும். டைவர்ஸ் பண்ணும்போது பதிவு விழுகும், மறுபடியும் சேர்ந்துக்கிட்டா பதிவு அழிஞ்சு போகும். அதனால யார் ரியலைஸ் பண்ணி ஒத்துக்கும் போது அது பதிவு அழிஞ்சு போகுது. இது மாதிரி மணல் மேல் போடும் கோடுகள் மாதிரி சில பதிவுகள். 3வது ஒரு பதிவு இருக்கு, இதுதான் பிறர் உயிரை வருத்திய பதிவு. ஏறத்தாழ கொலை குற்றம்னு வச்சுக்கோங்க, கொலை குற்றத்துக்கு ஈக்குவலானது. அதுதான் 3வது பதிவு. கல்லில் செதுக்கிய கோடு மாதிரி சில வினைப்பதிவுகள் இருக்கு. இந்த பதிவுகள் தான் அவ்வளோ சாதாரணமா நீங்காது. இதை நீக்குவதற்கு பெரும் முயற்சி, தானம் தவம் என்று உள்ளுக்குள்ள தவம் செய்யணும், வெளியில தானம் செய்யணும். இந்த தானம் செய்யறது தான் ஓங்காரக்குடி லாசான் அன்னதானம் பண்ணுங்க, கண் தானம் பண்ணுங்க, நீங்க இப்ப நேரடியா பண்ண முடியாட்டி நம்ம குடில் வழியா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால புறத்தில் தானத்தின் வழியாகவும் அகத்தில் தவத்தின் வழியாகவும் நம்முடைய சுவாமி அவருடைய அருளாசி ஏற்று தீட்சையெல்லாம் வாங்கிட்டு நம்மை நாமே விரதம் இருந்து வருத்திக் கொள்வதன் மூலமும் அந்த வினைகளை அழிக்க முடியும். அதுதான் கல்லில் பதிந்த பதிவு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 உயிர்கொலை. எந்தெந்த வகையான பதிலாம் அப்படி பதிவாகுன்னு தெரிஞ்சுக்குங்க. உயிர்கொலை என்பது ஒரு 5 அறிவுள்ள விலங்கிலிருந்து 6 அறிவுள்ள மனிதன் வரை உயிர்கொலை செய்வது என்பது கல்லில் பதியும் பதிவு, உயிர்கொலை. அதே மாதிரி உரிமை கொலை, இன்னொருத்தனுக்கு உரிமையான சொத்து அல்லது இன்னொருத்தருக்கு உரிமையான உயிர், அந்த உரிமைகளை பறிக்கிறது, அறியாம பறிச்சு அவனை உரிமையற்றவனை ஆக்குறது, அது வந்து உரிமை கொலை. அப்புறம் புகழ் கொலை. பிறகு கஷ்டப்பட்டு ஒருத்தன் நல்லது செஞ்சு புகழ் சேர்த்து வச்சிருப்பான், உங்களுக்கு பிடிக்கலன்னு அவனை பத்தி தாறுமாறா வதந்தியை பரப்பி விடுறது. அவன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி மகான்களை பற்றியும் அறிஞர்களை பற்றியும் ஞானிகளை பற்றியும் வாய்க்கு வந்த
தனக்கு அப்போ அங்கே கேள்விப்பட்டேன் இவன் கேள்விப்பட்டேன்னு. ஏன்னா இது மாதிரி விஷயங்களை பரப்புறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், காதில் சொல்லு விட்டு கேட்கறதுலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா விதியோட வேலை தான், மாயை அப்படி தான் வச்சுருக்கோம். யாரை பற்றியாவது அதுவும் ஃபேமஸான ஆளை பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், அவ்வளோதான். அப்படியா அப்புறம்ன்ட்டு ஒரு ஆர்வமாக போய் கேட்கும். புரியுதா? இது புகழ் கொலை. இது மாதிரி புகழ் என்பது விளம்பரத்தை கொலை பண்ணால் பரவாயில்ல. இப்போ நடிகர்னா விளம்பரம், அரசியல்வாதினா விளம்பரம், அது நீங்கள் என்ன சொன்னாலும் அது உரைக்காது. ஆனால் புகழ் தேடி வச்சிருப்பான், நல்லது செஞ்சு அன்னதானம் பண்ணி புகழ் தேடி வச்சிருப்பாங்க, மகான்கள் அறிஞர்கள் தேடி வச்சிருப்பாங்க, அதை கொலை பண்ணுறது. அதனால் எப்போதும் அறிஞர்களை பற்றியும் மகான்களை பற்றியும் எந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டாலும், நல்ல செய்தியை கேள்விப்பட்டால் சந்தோஷமாக வாங்கிக்கிங்க. யாராவது இடக்கு முடக்க அவன் வாயில் சொல்லி விட்டுக்கிட்டு சொன்னான்னா உடனே அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க. மீறி கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கேட்டுட்டு இந்த காதில் வாதிங்க, அந்த காதில் விட்டுருங்க. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் மசாலா தடவி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் காரம் போட்டு வறுத்து அது இன்னொருத்தர் கொடுக்குறதுன்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் விளையாட்டு, ஏன் வச்சுங்க. அதனால் புகழ் கொலைன்னு அதுக்கு பேர், புகழ் கொலை. அடுத்தது மானக்கொலை. அடுத்தவன் மானத்தை கொலை பண்ணுறது. அவன் மானஸ்தனா வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், அவனுக்கு அவமானம் வர்ற மாதிரி ஒரு வேலையை செஞ்சு மானத்தை கொலை பண்ணுறது, மானக்கொலை. அப்புறம் வருமான கொலை. அடுத்த வருமானத்தை கொலை பண்ணுறது. ஒருத்தனுக்கு லாபம் ஏதோ ஒரு விஷயத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான், வருமானம் வருதுன்னு உடனே போட்டிக்கு என்ன செய்யறது, இவன் போய் குறுக்க நின்றுக்கிட்டு அவன் வருமானத்தை கெடுக்கிற மாதிரி இல்லாத பொருளாத அந்த கம்பெனியை பற்றியோ அந்த கடையை பற்றியோ சொல்லி அந்த ஆளை பற்றியோ சொல்லி நான் செய்கிறேன், அதை விட எட்டெல்லாம் கம்மியாக தரேன், ₹1 கம்மியாக தரேன்ட்டு இன்னொருத்தைய வருமானத்தில் இருக்கிறாது. நீங்கள் செய்கிறீங்கன்னா நீங்கள் தனியாக செய்யணும், உங்களுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் ஒரு சிஸ்டம் அதெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் இன்னொருத்தனுக்கு போட்டியாக என்றைக்குமே செய்யக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. இன்னொருத்தன் வருமானத்தை கெடுக்கணுன்றதுக்காக அவன் கடையிலே வேலை பார்த்துருப்பான், எது கருவாட்டு கடைக்கு எதிர்கடை மாதிரி போட்டுக்கிட்டு என்ன செய்வான், உடனே இங்கே அவன் ₹3 எழுதுனானே அவன் ₹2.50 எழுதுவான். இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. இது வருமான கொலைன்னு அர்த்தம். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆழமான பதிவுகளாக உங்களுக்கு வயிற்றெரிச்ச கூட 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 இன்னொருத்தன் வயிறு எரிஞ்சான்னா அது ஆழமான பதிவாயிரும். அந்த பதிவை நீக்குவதற்கு நம்ம பெரும்பாடு பட வேண்டியிருக்கும். அதனால் 3 வகைகளில் இந்த விதி இந்த வினைப்பதிவுகள் உருவாகும். அந்த பதிவுகளை நீக்குவதற்கு இந்த மாதிரியான பதிவுகளை நீக்குவது மிகுந்த சிரமம். இப்போ அறிவார்ந்த பெருமக்களே, உங்களுக்கு விதினா என்னன்னு சொல்லிட்டேன், அது எப்படி பதிவாகுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு விதியையும் நாம் உணர்ந்து எப்படி நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வது என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். சுவாமி சொன்ன மாதிரி கருமைய விதி என்று சொன்னார்கள். அப்புறம் பஞ்சபூத விதி. பஞ்சபூத விதி என்று சொன்னால் இந்த 5 பூதங்கள் நம்மை ஆள்கிறது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள் நம்மை ஆள்கிறது. 5 பூதமும் நமக்குள்ள சிஸ்டம் போட்டிருக்கு. இப்போ தோல் தான் என்னது, நிலம். தோல் தான் என்னது, நிலம். நிலத்தில் முடி முளைக்குதுன்னா என்ன அர்த்தம், அது எதுக்கு அர்த்தம், செடி முளைக்குதுன்னு அர்த்தம். வறண்ட பகுதியில் செடி முளைக்குமா, முளைக்காது. சூடு ரொம்ப இருந்துச்சுன்னா செடி முளைக்காது. அதே மாதிரி தான் நமக்கு சொட்டத்தலை விழுகுதுன்னா காரணம் என்னன்னா தலை என்ன ஆயிடுச்சு, சூடு எகிரிச்சின்னு அர்த்தம். குளிர்ச்சியாக இப்போ இமயமலைக்கு போனோம் சொல்லுங்கள், யாருக்காவது அங்கே சொட்டத்தலையை பார்க்க முடிஞ்சதா? எல்லாம் கூந்தல் அப்படியே கரு 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 முடி வச்சிருக்காங்க. ஏன், கிளைமேட் எப்படி இருக்கு, 6 மாதம் ஒரே குளிர்ச்சி தான், ஐஸு. இன்னொரு 6 மாதம் எப்படி இருக்கு, ஏசியில் இருக்க மாதிரி இருக்கு. அவங்களுக்கு தலை சூடாக வேண்டிய தேவையே இல்லை. அதனால அவங்களுக்கு முடியை பார்த்தீங்கன்னா கரு கருகருன்னு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி நல்லா சிவப்பாக அழகாக இருக்காங்க, நல்லா பார்க்கவும் அழகாக இருக்காங்க, ஒன்றும் குறையில்லை. ஆனால் செய்கிற தொழில் கை நாட்டாத்தான் இருக்காங்க. படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, சும்மா புல் வெட்டி தான் பிழைக்கிறாங்க, மாடு மேய்ச்சி தான் பிழைக்கிறாங்க. ஆனால் பெரிய கலெக்டருமா இருக்காங்க, பெரிய தோற்றமாக கம்பீரமாக இருக்காங்க. காரணம் என்னென்னா அந்த கிளைமேட் பொல்யூஷன் இல்லாத கிளைமேட், தூசி கிடையாது, இந்த மாதிரி எந்த விதமான பொல்யூஷனும் கிடையாது. அப்போ தலைக்கு சூடு இல்லாதனால அவர்கள் குளிர்ச்சியாக இருக்கனால ரிஷிகள்லாம் ஜடாமுடி வச்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்கள்லாம் நல்லா தலைமுடியோடு இருக்காங்க. நாம் இங்கே அனலாக வேகிறோம். ஏப்ரல் மே வந்துருச்சுன்னா அம்மாடி ஆத்தாடி உசு அசு உசுன்றோம். இது போக நாள்தோறும் 132 டென்ஷன் இருக்குது.
விளங்குதா? இந்த பக்கம் திரும்பினா தொழில் டென்ஷன், இந்த பக்கம் திரும்பினா சொந்த பந்த டென்ஷன், அந்த பக்கம் திரும்பினா வருமானம், செல்போனை தூக்குனா அதில் 1000 டென்ஷன், கடை கொடுக்குறேன்னு டென்ஷன் பண்ணுவேன், இன்னொருத்தன் வசூல் பண்ணுறேன் டென்ஷன் பண்ணுவேன். அப்போ இப்படியே சூடாகி தலை என்ன ஆயிடுது, முடி அதாவது செடி முளைக்காமல் போயிடுது. அதனால் செடி நல்லா முளைச்சிருந்தா நல்ல நிலம் வளமாக இருக்குன்னு அர்த்தம். செடியெல்லாம் பட்டு போச்சுன்னா ரொம்ப சூடு எகிரிடுச்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. தோல் என்பது என்ன சொன்னேன்? நிலம். நாக்கில் ஊறுவது என்னது? நீர், உமிழ் நீர். நாக்கில் நீர் ஆட்சி செய்கிறது. குருதி ஓட்டம், ரத்த ஓட்டம், நீர், இதெல்லாம் ரெண்டாவது. நிலம் நீர் ஆட்சி செய்கிறது. மூன்றாவது காற்று. மூக்கு வழியா என்ன ஓடுது? மூணாவது ஓட்டை மூக்கு. இந்த நிலத்துக்கு எங்கே பார்த்தாலும் ஓட்டை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு நிலத்தில் செடி இங்கே தான் முளைக்கணும் இல்லை, எங்கே பார்த்தாலும் முளைச்சி கிடக்கும். அதே மாதிரி தான் அங்கங்கே ஓட்டை போட்டு அது முளைச்சி கிடக்கு, முடி முளைக்குது. ஆனால் நீர் அப்படி கண்ட இடத்துலலாம் முளைக்காது. ஒருத்தர் ட்ரில் பண்ணால் என்ன வரும்? உள்ளேருந்து ஊற்று வரும். ஊற்று நீங்கள் வராத வரைக்கும் அது உள்ளேருந்து வராது. எங்கேயோ ஒருத்தர் ஊற்று வரும், சோனா வரும். மற்றபடிலாம் இப்போ கங்கை பிறக்குதுன்னா ஒரு இடத்துலேருந்து அப்படி கால்வாயிலேருந்து அப்படி பிறந்து ஊற்றா வெளியே வரும். நீர் என்பது ஒரு ஓட்டை போட்டு தான் வெளியே வரும், கண்ட இடத்துல பீச்சிக்கிட்டலாம் வெளியே வராது. இப்போ நீர் இருக்க ஓட்டை இது வாய். அப்போ ஓட்டை போட்டுக்கிட்டு நீர் உள்ள அனுப்புகிறோம். அதே மாதிரி அந்த உள்ள அனுப்புகிற நீர் வழியாக ரத்த ஓட்டம் ஓடுது. உடம்பு பூரா அந்த நீர் சத்து பரவி இருக்கிறது. அப்போ ரெண்டாவது பூதம் ஆட்சி பண்ணுதான். மூணாவது ஓட்டை இது காற்று. அப்போ மூணாவது பூதமாகிய காற்று மூக்கு. அங்கே காற்று உள்ளே போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அது வழியாக உடம்பு பூரா சப்ளை ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே 2 ஓட்டை இருக்கு. அது என்னது? கண்ணு. அது வழியாக நெருப்பு என்ன ஆட்சி செய்கிறது? நெருப்பு, ஒளி, நெருப்பு ஆட்சி செய்கிறது. அப்போ வெளிச்சம் இல்லாட்டி கண்ணுக்கு வேலை கிடையாது. இந்த இடத்துல லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, அமாவாசை இருட்டுனா கூட நான் பேசுறது காது கேட்கும். யாராவது தொட்டாங்கன்னா தொடுறாங்கன்னு தெரியும். வாயில் அல்வா கொடுத்தோம்னா நல்லா இனிக்குதுன்னு சொல்ல தெரியும். அதுக்கெல்லாம் என்ன வேண்டியதில்லை? வெளிச்சம் வேண்டியதில்லை. ஆனால் கொடுத்தது மனுஷனா ஆவியான்னு பார்க்கணுன்னா என்ன வேணும்? வெளிச்சம் வந்தால் தான் முடியும். அப்போ வெளிச்சம் இல்லாட்டி மற்ற உறுப்புகள் வேலை செய்யும், கண்ணு மட்டும் என்னாகும்? ஃபேக்கல்ட்டி அவுட் ஆயிடும், நின்று போயிடும். அப்போ நெருப்பு தான் அங்கே மையம் கொண்டு இருக்கிறது. அப்போ நிலம் எப்படி ஆட்சி செய்கிறது என்று பார்த்தோம், நீர் ஆட்சி செய்து பார்த்தோம், காற்று, நெருப்பு. காதுல விண்ணு. காதுல என்னது? விண் என்று சொல்லக்கூடிய விண். விண் தெரிக்கிறோம் இல்லையா? வைப்ரேஷன். அந்த காது ஒலி அலைகளே வைப்ரேஷன் தான். ஒரு வீணை நரம்ப மீட்டினா வைப்ரேஷன் வரும், ஜலதரங்கத்தை மீட்டினா வைப்ரேஷன் வரும். காற்றை புல்லாங்குழல் அதிர்வு ஏற்படுத்தினா புல்லாங்குழல் வழியாக வைப்ரேஷன் இசை வரும். அப்போ இசையாக காற்று மாறுவதற்கு காரணமே வைப்ரேஷன் தான். அதான் காது கேட்குது. அப்போ காதில் விண் என்ற ஆகாயம் ஆட்சி செய்கிறது. அப்போ நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் வந்துருச்சு. இதுக்கு மேலே தான் அந்த விண்ணுக்கு மேலே வான் என்ற அம்சத்துக்கு தான் எது? மனம் என்பது வேலை செய்கிறது. வான் என்ற, அதனாலதான் என் புத்தகத்துக்கு வானமே நம் எல்லை அப்படின்னு போட்டோம். வானம் தான் நம் எல்லை அப்படின்னு ஏன் போட்டோம்னா, விண்ணுக்கு மேல வானம். விண்ணுக்கு மேல என்னது? வானம். வானத்தை அளாவி வானத்தை வரைக்கும் போய் வேலை செய்யக்கூடிய சக்தி நம் மனதுக்கு உண்டு. மிருகங்களுக்கு அது கிடையாது. அதனாலதான் கவுந்துருச்சு பூமியை நோக்கி. 4 காலில் கவுந்துக்கிட்டு பூமியை பார்த்து தான் வாழும், வானத்தை பார்த்து வாழாது. ஆனா நம்ம எதை பார்த்து வாழ்றோம்? வானத்தை பார்த்து வாழக்கூடிய சக்தி நமக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப வானை நோக்கி உயரும் ஒரு பேரு மனித பிறப்புக்கு மட்டுமே கிடைத்த ஒரு அரும்பேரு. இதான் பஞ்சபூத விதி. இந்த பஞ்சபூதங்கள் நம் உடலை ஒண்ணுக்குள்ள ஒன்னா பின்னி வடிவமைத்திருக்கிறது. இதுவும் நம்மளை ஆட்சி செய்யுது. இப்ப கருமைய விதி, அதை ஜெயிக்கணும். அது முன்னோர் வினை மோசமா இருந்ததுன்னா நமக்கு வராத நோயெல்லாம் வரும். அப்பாவுக்கு இருந்த டயபெட்டிக் நமக்கு வரும், அப்பாவுக்கு இருந்த ப்ரெஷர் நமக்கு வரும், அப்பாவுக்கு இருந்த தொல்லையெல்லாம் வரும். வெளி தொல்லைகள் அது மாதிரி தான். ஒரு அம்மா அப்பாவுக்கு வெளி பிரச்சனை, ஒரு பிரச்சனை வருது, ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு வருதுன்னா பிள்ளைங்களுக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உஷாரா இருந்து தப்பிக்கலாம், ஆனா வர்றது வந்துதான் தீரும். இல்லைங்களா? ஒரு தாய்க்கு இருக்க பிரச்சனை மகளுக்கு வரும், தகப்பனுக்கு இருக்க பிரச்சனை பிள்ளைக்கு வரும். இப்போ எங்கள் அப்பாட்ட ஒரு கலை இருந்தது, என்கிட்ட வந்துருச்சா இல்லையா? இது நல்ல விஷயம், இன்கிரேட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி கெட்ட விஷயம் வரத்தான் செய்யும். எங்கள் அப்பாவுக்கு 60 வயசுல டயபெட்டிக் இருந்தது, 58 59 வயசுலாம் அவருக்கு இனிப்பு நீர் அது இது பிரச்சனைகள் இருந்தது.
இப்போ எனக்கு 58 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான கோளாறுகள் கிடையாது. ஆனால் வந்திருக்கணும். ஆனால் வராமல் அது முன்கூட்டியே பாதுகாத்துக்கிட்டோம். இன்னென்ன விஷயத்தை நம்ம பின்பற்றினா இதெல்லாம் வராது, நமக்கு மட்டும் வராது, யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வராது என்று உணர்ந்து அதை மக்களுக்கு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுதான் பஞ்சபூத விதியை ஜெயிக்கணும். முதல்ல கருமைய விதியை ஜெயிக்கிறதுன்றது ஒன்று, அப்புறம் பஞ்சபூத விதியை ஜெயிப்பது என்பது ஒன்று. இதுதான் உடல் விதியை ஜெயிப்பது. உடல் விதியை ஜெயிப்பது உடல் விதியை ஜெயிப்பதற்கு இந்த 5 பூதங்களும் நமக்குள்ள சண்டை போடாமல் இருக்கணும். இந்த 5 பூதங்கள் வெளியில சண்டை போட்டாலும் நமக்கு ஆபத்து, உள்ள சண்டை போட்டாலும் ஆபத்து. வெளியில காத்து புயலா வீசிச்சுன்னா நமக்கு எது என்ன ஆகும்? இப்ப தென்றலா வீசுது, சந்தோஷமா ஆக்ஸ்போர்டு மாடியில கதை கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுவே புயலா சொல்லு அடிச்சதுன்னு எப்படி இருக்கும்? அப்படியே அரண்டு போய் நிற்போம். அதே மாதிரி மழை மழை பெருமழையா பெஞ்சதுன்னா அரண்டு போவோம். ஆகா வெள்ளம் வந்துருமா, என்ன ஆகுது, காவிரி உடஞ்சிருமா அப்படின்ற கவலை வந்துடும். அப்போ தண்ணீருக்கு கோபம் வந்தால் மழை வெள்ளம், காற்று கோபம் வந்தால் புயல், அதே மாதிரி நெருப்பு கோபம் வந்தால் எங்கே வேணாலும் ஃபயர் ஆயிரும், நெருப்பு பிடிச்சிரும். நிலத்துக்கு கோபம் வந்துச்சுன்னா நில அதிர்ச்சி ஏற்பட்டுரும். நில அதிர்ச்சி தான் நிலத்துக்கு வரக்கூடிய கோபம். அப்போ வெளியிலையும் இது நம்மளை ஆத்திரப்படுத்திடலாம், உள்ளுக்குள்ளேயும் ஆத்திரப்படுத்திடலாம். வெளியில ஆத்திரப்படுத்துச்சுன்னா அதுக்கு பேர் இயற்கை பேரழிவு. வெளியில படுத்துற ஆத்திரம் என்னது? இயற்கை பேரழிவு. உள்ளுக்குள்ள இது படுத்துது ஆத்திரம் நம்ம, அதுக்கு பேர் தான் நோய். பஞ்சபூதங்கள் உள்ளே முரண்படுவதுக்கு பேர் தான் என்னது? உடல் நோய். நிலத்தின் அளவு கூடிடுச்சுன்னா ஒபிசிட்டி. உங்க உடம்பு, நான் சாப்பிடவே இல்லை, 2 இட்லி தான் சாப்பிட்றேன், ஆனால் உடம்பு குறையவே மாட்டுதுன்னுவாங்க, ஒபிசிட்டி. அப்போ எது முரண்பட்டுச்சுன்னு அர்த்தம்? நிலம் முரண்பட்டு விட்டது என்று அர்த்தம். சாமிகிட்ட கேட்டுக்கணும், நாடி எப்படி ஓடுனா உடம்பை குறைக்கிறதுன்னு சாமி ஐடியா கொடுப்பாரு. நானும் உங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுப்பேன். அப்போ நிலம் முரண்படுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நீர் முரண்பட்டாலும் உடம்பு உப்பத்தான் செய்யும். நீரும் நிலமும் ஒன்னா இருக்கா பிரிஞ்சிருக்கா? அப்போ அது 2 ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. நீரும் நிலமும் ஒன்று. அதனால நீரும் நிலமும் சேர்ந்தது தான் சிலேத்தும சிக்கல். நீர் இருக இருக நிலமா மாறும். இப்போ சளி முதல்ல கொட்டும் போது வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி கொட்டும் ஆரம்பத்தில். அந்த சளியை இருக இருக என்ன ஆயிரும்? கட்டியாகி பிசின் மாதிரி ஆயிரும் கடைசியில். அப்போ நீர் என்னவா மாறிடுச்சு? நிலப்பொருளா மாறிடுது. அதனால நீரும் நிலமும் சேர்ந்தது தான் சிலேட்டும நோய். வாதம் பித்தம் சிலேட்டும இல்லை. அடுத்தது காற்று முரண்பட்டால் நோய். 3வது உஷ்ணம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு முரண்பட்டால் நோய். இந்த 3ம் முரண்படுவதுதான், 3 பூதங்கள் முரண்படுவதுதான் நோய் நமக்கு. இது முரண்பட்டாலே அங்கே உயிர் ததிகணத்தம் போட ஆரம்பிச்சிடும். அப்போ விண்ணு வானெல்லாம் குழம்ப ஆரம்பிச்சிடும், மனசு குழம்ப ஆரம்பிச்சிடும். அதனால இந்த 3 பூதங்கள் கவனமா, நீரு நிலம் சேர்ந்த முதல் பூதம் காற்று நெருப்பு, இந்த 3ஐயும் நாம அளவு மீறாமலும் அளவு குறையாமலும், அது அழகா அந்த குறள்ல சொல்லுவார் 941, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. வழி என்றால் காற்று, நடுவில் சொல்லிட்டாரு. இந்த பக்கம் நீரு நிலமும், அந்த பக்கம் என்னது? நெருப்பு. நெருப்பு என்பது பித்தம், வாதம் என்பது காற்று, சிலேத்துமம் என்பது நீரும் நிலமும். இந்த 4 பூதங்கள் 3 முக்கூட்டு ஒப்பந்தத்தில் மீறிச்சுன்னா, வழி எல்லாம் மீறிடுச்சுன்னா அதுதான் நமக்கு நோய். வழி முதலா எண்ணிய 3 என்று சொன்னார். அப்ப உடல் விதி என்று சொல்லக்கூடிய உடல் நலத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த 5 பூதங்களும் எப்படி இருக்கணும்? நம்மை முரண்படாமல் உடன்பாட்டோடு இருக்கணும். அதனாலதான் நான் உங்களுக்கு உடல்நல குறிப்புகள் என்று, உங்களுக்கு நோய் வராமல் இருக்கணும்னா அடி வயிற்றுல என்ன இருக்கக்கூடாது? மலம் இருக்கக்கூடாது. மேல நெத்தியில சளி இருக்கக்கூடாது. 2 இரு மலம் அகல வேண்டும். இல்லைங்களா? 2 வகை கழிவுகள். உடல்நல விதி. உடல் நல விதி. உடல் நலமா இருக்கிறதுக்கு என்னென்ன விதியை நீங்க பின்பற்றணும்னு குறிச்சுக்குங்க. ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க. ஏற்கனவே நான் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 15 வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு நான் டெக்ளேர் பண்றேன். 47 வயசு வரைக்கும் சந்தேகம், இது உண்மைதானா,
இப்படிலாம் உண்டா இப்படிலாம் ஆரம்பிச்சு இந்த 47 வயசுல சந்தேகப்பட்டுக்கிட்டே இதை பின்பற்ற ஆரம்பிச்சு அப்புறம் தெரிஞ்சது, ஆஹா சளி பிடிக்கிறது இல்ல, காய்ச்ச வர்றதில்ல, மூட்டு வலி முதுகு வலின்னு எதுவுமே வர்றதில்ல, மலக்குடல்ல எந்த தொல்லையும் இல்லை, நமக்கு கண்ணில் 40 வயசுல போட்ட புட்டிலாம் இன்னைக்கு கலட்டிட்டோம், கண் பார்வை நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் இன்னும் சில வித்தைகள்னு வச்சுங்களேன், அதை நாளைக்கு சொல்ல போற சாமி சொல்ல போற வித்தைகள். சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல் என்று சொல்லக்கூடிய சாவே போ என்று சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வுக்குரிய அடிப்படை விஷயங்கள். இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்ன உடனேதான் நாம் என்ன நினைச்சோம், ஓஹோ இந்த விஷயம் உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். அதை நம்ம புத்தகங்களாகவும் சிடியிலாகவும் இந்த பயிற்சி வகுப்புகளாகவும் சொல்ல ஆரம்பித்தோம். சந்தேகப்பட வேண்டாம், சந்தேகப்படும் வரை உங்கள் தேகம் சந்தேகம்தான். அதனால சந்தேகமாக வச்சுக்க வேண்டாம், அதை சுத்த தேகமாக மாற்றுங்க. உடல்நல விதியை பின்பற்றுவதற்கு நான் சொல்லக்கூடிய சில வழிகளை நீங்கள் நல்ல தெளிவாக வச்சுக்கோங்க. உடல்நல விதிக்கு பாயிண்ட் நம்பர் 1, 2 கழிவுகள் நீங்க வேண்டும். அடிவயிற்றில் மலம், நெற்றியில் சளி. அடிவயிற்றில் மலத்தை நீக்குவதற்கு தான் உங்களுக்கு இனிமா கப்புன்னு அறிமுகப்படுத்தணும். காலையில் ஒரு முறை மாலையில் ஒரு முறை குடலை நல்லா கழுவுங்க. சாமி மாதிரி நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு இளநீர் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அங்கே ஒன்றும் ஃபார்ம் ஆகாது, பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம அப்படியா இருக்க முடியுது? நாம் சமைச்சு வறுத்து பொறிச்சு மாவாக்கி கூழாக்கி பல நிலைகளில் அந்த உணவை சிதைச்சி நாம் உணவு உட்கொள்கிறோம். இயற்கையாக நம்ம உட்கொள்வது கிடையாது. அப்புறம் கண்ட ரசாயனமும் கலக்கிறோம், நச்சுத்தன்மைகளை சேர்க்கிறோம், பூச்சிகளை கொல்லக்கூடிய மருந்துகளை இதுக்கு அடிக்கிறோம், அப்புறம் அதவே நம்ம சாப்பிட்றோம். அப்போ உடல் நலத்தில் மலக்கழிவுகள் பூரணமாக வெளியாகிவிட்டது என்று சொல்ல முடியாது. மலக்கழிவுகள் உள்ளே இருந்தால் தான் தொப்பை வரும். தொப்பேன்னு சொன்னாலே நல்லா ஞாபகம் வச்சுங்க, செப்டிக் டேங்கு இன்னும் காலி பண்ணலேன்னு அர்த்தம். நிலக்கழிவு, நீர்க்கழிவு, காற்று கழிவு. இப்போ உங்களுக்கு வாயு உப்பிசமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, வயிறு உப்பலாக இருக்குமா தொய்வாக இருக்குமா? காற்று போனவன் எப்படி இருக்கு? அப்போ காற்று இருந்தாலும் வயிறு உப்பும், நீர் ரொம்ப சேர்ந்துருந்தாலும் வயிறு உப்பும், நிலம் அதிகமாக இருந்தாலும் கொழுப்பு அதிகமாக இருந்தாலும் வயிறு உப்பும். அதனால தொப்பைன்றது ஏதோ சதை நினச்சிட்டு இருக்காதீங்க. தொப்பைன்றது நீர்க்கழிவு, நிலக்கழிவு, காற்று கழிவு. அதனால இந்த கப்பை வச்சு காலை மாலை 2 வேளை மலக்குடலை தூய்மை செய்யுங்கள். நல்லா சுத்தம் பண்ணுங்க. வெறும் தண்ணி ஊற்றி கழுவ வச்சு ஆசிட் ஊற்றி கழுவ சொல்லலை. அதனால இதில் ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல இயற்கையான முறை. இதை இது ரிஷிகள் பின்பற்றிய முறை தான். வெல்லுவது, கட்டுவது, எட்டுவது, அதுதான் சாமி வெல்லும் யுக்தியை உங்களுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் சொல்ல போறாங்க. நான் உங்களுக்கு உணரக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்றேன். அதனால 2 வகை கழிவுகள் இருக்கிறது. ஒன்று மலக்கழிவு. அந்த கப்பை வச்சு சுத்தம் பண்ணிக்கிங்க நாள்தோறும் காலை மாலை. 6 மாத குழந்தையா இருந்தாலும் சுத்தம் பண்ணலாம், தவறே கிடையாது. அதனால தொப்பை இல்லாமல் வச்சுங்க. அடி வயிற்றில் மலம் சேராமல் பார்த்து கொள்ளுங்கள். 2வது சளி சேராமல் பார்த்து கொள்ளுங்கள். சளி அகல்வதற்கு 4 வழி இருக்கிறது. ஒன்று காலையில் எண்ணெய் கொப்பளிப்பு. தினம் 2 டீஸ்பூனு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயில், நீங்கள் பயன்படுத்துகிற பாம் ஆயில், கடலை எண்ணெய், விளக்கெண்ணெய், இதுவே முக்காவாதி நோயை உங்களுக்கு குணப்படுத்திடும். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கடவுளை சாவு என்பது சளி அடைச்சி தான் வரும். எப்படி சாகுறாங்க கடைசியாக? இயற்கையாக சாகுறவங்க மூக்கு ஓட்டையெல்லாம் இருக்குது, ஏன் காற்று போக மாட்டுது? சளி அடைச்சிட்டு அப்படி போயிடுது. அப்போ சளி அடித்து தான் சாகுறாங்க. அதான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, சளி இல்லாமல் பார்த்துக்கிட்டேன்னா எங்கேருந்து வரும் சாவுன்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி, லாஜிக்கான கேள்வி. ஆனால் சளியை பற்றி அவ்வளவா கண்டுக்கிறது இல்லை. மக்கள் சளி பிடிச்சா போய் டாக்டர்கிட்ட போனால் மாத்திரை கொடுப்பாரு. எதுக்கு மாத்திரை கொடுப்பாரு? சளி இருக்கிறதுக்கு மாத்திரை கொடுப்பாரு. ஏன்னா இறுகிருச்சுன்னா உங்களுக்கு இரிட்டேட் பண்ணாது, உங்களுக்கு இருமல் கிருமல் வராது. நல்லா இறுகிருச்சு, அதிலே கட்டியாக ஒட்டிக்கும். ஒட்டிடுச்சுன்னா முதல்ல தும்மல் நின்று போகும், அப்புறம் என்ன ஆரம்பிக்கும்? வீசிங் ஆரம்பிக்கும். அறிவார்ந்த பெருமக்களை இவங்களை ஏன் அறிமுகப்படுத்துகிறோம், ஏன் உங்களுக்கு சொல்கிறோன்னு கேட்டால், நீங்கள் அந்த மாயையிலிருந்து விடுதலையாக வேண்டும். நீங்கள் உங்கள் தேக நலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சளி அகல்வதற்கு 4 வழி உங்களுக்கு நாம் சொல்கிறோம். 1 எண்ணெய் கொப்பளிப்பு. 2வது காலை 1 வேளை உணவு, சாறுள்ள பழங்கள். காலை முதல் உணவு சாறுள்ள பழங்கள். முதல் உணவு பழம் சாப்பிட்டீங்கன்னா பழம் மாதிரி இருப்பீங்க, தலை தலை தலைன்னு. தோசை சாப்பிட்டீங்கன்னா 4 பழம் வர வரன்னு தோசை மாதிரி தான் ஆயிடுவீங்க. அதனால காலையில் சாறுள்ள பழங்கள், இளநீர் சாப்பிடுங்க.
பதநீர் சாப்பிடுங்க. சீசன் வந்துச்சுன்னா பதநீர். சாறுள்ள பழங்களை முதல் உணவாக உட்கொள்வது. மூணாவது மூச்சு பயிற்சி. நாலாவது தவம். தவம் செய்யும் போதும் சளி வெளியாகும். தவத்தோட நோக்கமே மனதில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள், உயிரை சுற்றியுள்ள கழிவுகள், ஆன்மாவை சுற்றி தேங்கி இருக்கும் கழிவுகள், அந்த சுத்தத்தை வெளியே தெரியாதபடி, அந்த ஒளி வெளியே தெரியாதபடி மறைத்திருக்கும் கழிவுகளை நீக்குவதுதான் தவம். அதனால தவத்தின் மூலமும் நீங்கள் சளியை வெளியேற்றலாம். அதனால தவ முறை ஒன்று, மூச்சு பயிற்சி முறை ஒன்று, உணவு என்று சொல்வது பழம், கழிவு வெளியேற்றம் என்பது எண்ணெய் கொப்பளிப்பு. இத்தனை முறைகளில் சளியை நீங்கள் வெளியேற்றிக் கொள்ள வேண்டும். இருவகை கழிவை நீங்கள் வெளியேற்றிக் கொள்ள வேண்டும். உஷ்ணம் 3 வகையா உற்பத்தியாகும். முதல் உஷ்ணம் உணவின் வழியாக வரும் உஷ்ணம். உணவு சாப்பிட்டு சூட்டை உண்டு பண்றது உடம்புக்குள்ள. இது அசுத்த உஷ்ணம் என்று சொல்வோம். சுத்தமும் அசுத்தமும் கலந்த உஷ்ணம் ரெண்டாவது உஷ்ணம். இது என்ன உஷ்ணம் கேட்டா பிராணாயாம யோக பயிற்சிகள். இதுல பெருவாரியா சுத்தம் இருக்கும். சின்ன அளவுல கொஞ்சம் கழிவு இருக்கத்தான் செய்யும், கார்பன் கொஞ்சம் வெளியாகத்தான் செய்யும். உணவின் வழியாக உற்பத்தியாகும் உஷ்ணம் என்பது அசுத்த உஷ்ணம். பிராணாயாம யோகத்தின் வழியாக நாம் உஷ்ணத்தை உற்பத்தி செய்கிறோம், அது சுத்த அசுத்த உஷ்ணம். மூணாவது சுத்த உஷ்ணம் என்பது தவத்தின் வழியாக பெரும் உஷ்ணம். தவம் செஞ்சீங்கன்னா அதுல ஒரு உஷ்ணம் உண்டாகும். அந்த உஷ்ணத்தை உடம்பு பூரா நம்ம பரவ விட்டுக்கணும். அந்த உஷ்ணம் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும், உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கும், சளியை அகற்றும். அந்த உஷ்ணம் பசியை வெல்லக்கூடிய அந்த யுக்தியை உண்டாக்கும். அப்ப அந்த உஷ்ணம் சுத்த உஷ்ணம்னு பேரு. அப்ப மூவகை உஷ்ணம், இருவகை கழிவு வெளியேற வேண்டும், மூவகை உஷ்ணத்தை உணர வேண்டும். அடுத்ததாக உடல்நல விதிக்கு மூவகை உணர்ச்சி வேணும். ஒன்று அழகுணர்ச்சி. நமக்கு நாமே அழகானவர்கள் என்ற உணர்ச்சி வேணும். என்னத்த காடு வாங்குது, வீடு போங்குதுன்னு போய் படுத்துக்க வேண்டியதான காட்டில், போய் சுடுகாட்டில். அதெல்லாம் பார்த்துக்கலாம் கடைசியில். முதல்ல அழகுணர்ச்சி வேணும். நல்லா தேகத்தை சுத்தமாக வச்சுக்கணும், கம்பீரமாக நடக்கணும், பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு அழகுணர்ச்சியோடு இருக்கணும். அழகுணர்ச்சி இல்லைன்னா இந்த பூமி நம்மளை ஐம்பூதங்களும் ஒரு மாதிரி வெறிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த நாய் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கேன், வச்சிருக்கலாமா போட்டு தரலாமான்னு ஆரம்பிச்சிடும். உஷாரா இருக்கணும். பேசுகிற வார்த்தை, நடந்து கொள்ளும் விதம், ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம உஷாரா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆண்மகனை சுற்றியும் 8 பேர் காவல் காத்துக்கிட்டே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்லுவாங்க. 8 பேர் நம்மள 8 திசையிலிருந்து நம்மள வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அதனாலதான் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார், யாரும் அறியாமல் செய்யும் தவறென்று ஏமாற்றும் நினைப்பை மாற்றுங்கள், ஒன்றுள் ஒன்றாய் எங்கும் நின்றான் ஒருவன் அறிவான், எல்லாம் காலம் பார்த்து நேரம் பார்த்து அவனே தீர்ப்பு சொல்வான், ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான் அவனே அப்துல் ரகுமானாம், ஆண்டான் இல்லை அடிமை இல்லை எனக்கு நானே எஜமானாம். அதுல சந்தேகமே இல்லை. உங்களுக்கு நீங்க தான் எஜமான். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்க தான் எஜமான். மனுஷனை பொறுத்த மட்டும்தான் அந்த சுதந்திரம்.